ஆமாப்பா. இந்த புயலுக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புயல் அப்படிங்கிறத கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு கண்ட்ரிலயும் ஒவ்வொரு மாரியான பேர் வச்சு அழைச்சாங்க. எக்ஸாம்பிளா வந்துட்டு இப்ப நம்ம இந்தியாவுல வந்துட்டு அத புயல் அப்படின்னு சொல்லுவோம். அத இங்கிலீஷ்ல சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். அதே இன்னொரு சில கண்ட்ரில வந்துட்டு டைஃபூன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு கண்ட்ரில வந்துட்டு அது ஹரிகேன் அப்படின்னு சொன்னாங்க. இதையெல்லாம் பார்த்தா உலக வானிலை மையம் என்ன சொன்னாங்கன்னா, உருவாகுற ஒவ்வொரு புயலுக்கும் வந்துட்டு தனித்தனி பேர வைக்க சொன்னாங்க. இப்படி பேர் வைக்கிறதுனால அந்த புயலை பத்தி ஃபியூச்சர்ல நமக்கு அனலைஸ் பண்றதுக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் வலியுறுத்தினாங்க. உலக வானிலை மையம் என்ன பண்ணாங்கன்னா 191 நாடுகளை 6 மண்டலமா பிரிச்சாங்க. 6 மண்டலங்களுக்கு ஒரு ஒரு தலைமை செயலகத்தை அமைச்சாங்க. அந்த 6 தலைமை செயலகத்துல ஒண்ணுதான் நம்ம இந்தியாவும். இப்படி மண்டலங்கள் பிரிச்சது மட்டும் இல்லாம உருவாகிற புயலுக்கு பேர் வைக்கிறதுல விதிமுறைகளையும் வச்சாங்க. அது என்னன்னா, வைக்கிற பேரு 8 லெட்டர்ஸ்குள்ள மட்டும்தான் இருக்கணும். 2வது ரொம்பவுமே ஈஸியா சரளமா வாசிக்கிற மாதிரி இருக்கணும். 3வது வந்துட்டு எந்த ஒரு நாட்டையோ எந்த ஒரு பொருளையோ வந்துட்டு குறிப்பிடுற மாதிரி ஃபுல் இருக்கக்கூடாது. டீடைல் வீடியோ Facebook அண்ட் YouTubeல இருக்கு, போய் பாருங்க.